வெல்கம் பேக் டு தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு மினி vlog தாங்க பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் என்ன சமையலுங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்பு தாங்க செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து முளைக்கீரை பொரியல் தான் செஞ்சேன். உருண்டை குழம்புக்கு நான் என்னென்ன பருப்பு ஊற வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பை வந்து பார்த்திங்கன்னா சம அளவு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து ரெண்டுத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சதுக்காக மிக்ஸி ஜாரில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த உருண்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து புளி சேர்க்காம வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி மசாலா குழம்பு மாதிரி கூட செய்யலாங்க. அதுவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் புளி சேர்க்கும் போது அது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் நம்ம புளிக்குழம்பு எப்படி உருண்டை குழம்பு எப்படியோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி அந்த பருப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பருப்போடு நம்ம என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரம் பத்திரனா எக்ஸ்ட்ரா கூட காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய் பொடி கரெக்டாக இருந்துச்சு, ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே தான் எங்கள் பூனைக்குட்டி இருக்கோங்க. கிச்சனில் தான் உட்காந்துருப்போம் சமையல் முடிகிற வரைக்கும். எங்கூட என்னை விட்டு எங்கேயுமே நவராது அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயை வச்சுக்கலாங்க. சமையலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றினதுக்கப்புறம் வந்து வடவும் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்குள்ளே சாதமும் வெந்துருச்சு. சாத்தையும் நான் வடிச்சிட்டேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோடு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்குனதுக்கப்புறம் இதோட மசாலா பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து வந்து திக்காகட்டும். அதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு அரை முடி தேங்காய், அதையும் குழம்போட சேர்த்துக்கிட்டாங்க. தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு. இதுக்கப்புறம் மூடி வச்சிடலாங்க. தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நான் மூடி வச்சுட்டேன். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உருண்டைக்குள்ளே வந்து மாவு வந்து நம்ம உருட்டி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ உருண்டை குழம்புக்கு அந்த உருண்டையை உருட்டி குழம்புல ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே அந்த உருண்டை மேலே ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து முளைக்கீரை எல்லாம் கழுவிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் இது கூட வந்து நான் ஆல்ரெடியே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீரை வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு சூப்பரான குழம்பு, உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கீரை பொரியல், சாதம்.